இப்போ இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து முதலாக கட்டளை வருது. அதான் சொல்ல அவருக்கு எப்படி வஹி வந்துச்சு, அவர் எப்படி அதாவது எப்படி இறை தூதராக நியமிக்கப்பட்டார், அதெல்லாம் வந்து பேசுனா ரொம்ப நீளமாக போயிடும். ஏன்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த கிலாஃபத்துடைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாங்க. இன்ஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பேசினா அது டீப்பாக தனியாக பேச வேண்டிய மேட்ரு. அதே மாதிரி சஹாபாக்களை பற்றியும் சிறப்பித்து பேச வேண்டிய இது டாபிக் இது கிடையாது. அப்போ அதனால் வந்து இந்த சஹாபியோடைய சிறப்புகளை பேசலை, அந்த சஹாபியோடைய சிறப்புகளை பேசலை அப்படிங்க. அபூபக்கர் உமர் இவங்களுடைய சிறப்புகளை பற்றி சாதாரணமாக பேசிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரசூலுல்லாஹ் மாதிரியே தனியாக வரலாறே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி அபூபக்கருடைய வாழ்க்கையிலும் வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. உமருடைய வாழ்க்கையை பற்றியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றியும் வரலாற்று புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிறப்பு பணியே கிலாஃபத் தான். அந்த கிலாஃபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கினாங்க, அந்த உருவான கிலாஃபத்தை எப்படி மறுபடியும் செதஞ்சு போச்சு. இவ்வளோதான் நம்முடைய டாபிக். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு எதெல்லாம் படுதோ அதையெல்லாம் நான் எடுத்து என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இங்கே சஹாபாக்களை வந்து புகழ்ந்து பேசுகிறதோ அதை பற்றி இது டாப்பிக்கே கிடையாது. சஹாபா இவர் சிறப்பாச்சு அது இங்கே மேட்ரு இல்லை. சஹாபாக்களை பற்றி பேசுனா அது தனி மேட்ரு. அபூபக்கருடைய சிறப்புகள்னு பேசுனா ஏராளமான விஷயங்கள் இருக்கு. 1-2 அது பேசி முடிகிற விஷயம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில சஹாபாக்களை பற்றி சுருக்கமாக நம்ம பேசிட முடியும்.